அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கர்நாடக போர். கர்நாடக போர் மொத்தம் 3 நடந்திருக்கும். ஆங்கிலேயக்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற 3 கர்நாடக போரில் முதல் கர்நாடக போரை பற்றி மட்டும் பார்ப்போம். முதல் கர்நாடக போர் அப்படிங்கிறது 1746 முதல் 1748 அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. என்ன காரணம் அப்படின்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான். அதாவது மொத்தமாக நம்ம ஐரோப்பா கண்டம் இருக்குல்லையே, மொத்தம் 7 கண்டத்தில் ஐரோப்பா கண்டத்தில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் முதல் கர்நாடக போர் இந்தியாவில் வர்றதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இந்தியாவில் ஆங்கிலேயக்காரனுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே வியாபார போட்டி இருந்துச்சு. ஆனால் ஐரோப்பா கண்டத்தில் இங்கிலாந்து இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது. அங்கே 2 நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆஸ்திரியாங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த ஆஸ்திரிய நாட்டினுடைய மன்னராக இருந்த 6ஆம் சார்லஸ் அப்படிங்கிறவர் டெத் ஆகிறாரு. அதனால் அவங்களுடைய பொண்ணு தொடர்ந்து என்ன பண்ணால் மரிய தெரசோ, அவங்க பேர் மரிய தெரசோ அப்படிங்கிறவங்க அரச பதவி ஏற்கிறாங்க. மரிய தெரசோவுடைய உரிமையை ஏற்க மறுக்குது ஃப்ரான்ஸு. அதனால் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜெர்மனி மொழி பேசக்கூடிய ஒரு பகுதிகள் ஒரு 3 இருக்கும். பவேரியான்னு ஒரு இடம், சாக்சினின்னு ஒரு இடம், ஸ்பெயின், இந்த இதெல்லாத்தையும் பிளான் பண்ணி மரிய தெரசோவுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரான்ஸு செயல்பட வைக்குது. ஸோ இதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட பக்கத்து நாட்டு ஒரு ஃப்ரெஷ் அரசர் ஒருத்தர் இருக்கார், அவர் 2ஆம் ஃபிடரிக் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரான்ஸோடைய ஹெல்ப்புட ஆஸ்திரிய நாட்டினுடைய ஒரு பகுதி ஒன்று இருக்கும், சைலீசியான்னு சொல்லிட்டு. இந்த சைலீசியாங்கிற பகுதியை அவர் வின் பண்ணுறாரு. வின் பண்ணோடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மரிய தெரசோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயருடைய உதவியை நாடுறாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெட்ரிக் அரசர் இருக்கார்ல, அவர் ஃப்ரெஞ்சுக்காரருடைய ஆதரவை நாடுறாரு. ஸோ 2 பேத்துக்குள்ளே சண்டை வருது. ஸோ ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரரும் வேறு ஒரு டீம்லேருந்து ஃபைட் பண்ணுறாங்க. இது இந்தியாவிலையும் பாதிப்பு ஏற்படுத்துது, வட அமெரிக்காவிலையும் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தணும்னு நினச்சவர் யாருன்னா டியூப்லேங்கிறவர். சும்மா தொடர்ந்து பார்ப்போம். இந்த முதல் கர்நாடக போர் 1746 முதல் 1748 நடந்த ஆண்டு. தொடர்புடைய நபர்கள் யாருன்னா அன்வாருதீன். அன்வாருதீன் யார் அப்படின்னா, அவர் நம்ம ஆர்காட் நவாபு. மோர்ஸ் அப்படிங்கிறவர் சென்னையுடைய கவர்னர், ஆளுநராக இருந்தார். சென்னை கவர்னர்னால் என்ன அர்த்தம்னா, அவர் சென்னையினுடைய ஆங்கிலேய ஆளுநர். அதான் இங்கே கான்செப்ட், ஆங்கிலேய ஆளுநர் மோர்ஸு. இன்னொருத்தர் டியூப்லேம்பாங்க, அவர் ஃப்ரெஞ்சுடைய ஆளுநர். எங்கே இருந்தார்னா புதுச்சேரியில் இருந்தார். இன்னொருத்தர் லா பூட்டனாய்ஸ் அப்படிங்கிற, லா பூட்டனாய்ஸுங்கிற மொரிசியஸில் இருந்த ஒரு கவர்னர், மொரிசியஸில் இருக்கிறவர். அவரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு சப்போர்ட்டில் தான். இப்போ என்னென்னா, போர் எப்படி நடக்குது அப்படின்னா, புதுச்சேரி கவர்னராக இருந்த டியூப்லே இருக்கார் இல்லையா, ஆமாம், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரால் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இங்கிலாந்து ஆங்கிலேயருக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டுருக்கு ப்ராப்ளம். அது இந்தியாவில் இங்கே பிரதிபலிக்க வேண்டாம், சண்டை வேண்டாம், நமக்குள்ள நடுநிலையாக இருப்போம்னு சொல்லிட்டு மோர்ஸுக்கிட்ட டியூப்லே சொல்கிறார். அதே டைமில் ஆனால் இந்த பார்னெட் இருக்கார் பார், அவர் ஒரு ஆங்கிலேயர் கப்பற்படைக்கு தலைவராக இருக்கார், அவர் தலைமை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்திய பொருளை ஏற்றுக்கிட்டு போகிற ஒரு ஃப்ரெஞ்சு கப்பல் இருக்குது, அந்த ஃப்ரெஞ்சு கப்பலை கைப்பற்றுறாரு பார்னெட் அப்படிங்கிறவர். அவர் கைப்பற்றின உடனே இந்த நிகழ்வால் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் டியூப்லே. ஏன்னா டியூப்லே நடுநிலையாக இருக்கணும்னு பிளான் பண்ணார். ஸோ அவர் இப்போ அதிர்ச்சி ஆகிறாரு. கர்நாடக நவாப் அன்வாருதீன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, ஆங்கிலேயர்கிட்ட போர் பண்ணுறதை தவிர்க்குங்க, ஏன்னா நீங்கள் தானே ஆர்காட் நவாப் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அது சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அவர் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு அன்வாருதீன். ஸோ டியூப்லே என்ன பண்ணுறாருன்னா, மொரிசியஸ் கவர்னராக இருக்கார்ல லா பூட்டனாய்ஸ், அவரை தொடர்பு கொண்டு நீ ஹெல்ப்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ இப்போ இந்த லா பூட்டனாய்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, மொரிசியஸ்லேருந்து ஒரு 8 போர்க்கப்பலை வச்சுக்கிட்டு இந்திய பெருங்கடலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்படி வரும்பொழுது அந்த டைமில் ஆங்கிலேய கப்பற்படைக்கு யார் தலைமையேற்றாருன்னா, அந்த பைடன் அப்படிங்கிறவர். ஸோ பைடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1745 வாக்கில் 4 போர்க்கப்பலை ஃப்ரெஞ்சு கப்பலை இடைமறிக்கிறாரு. ஸோ சண்டை வருது. ஏன்னா அங்கே லா பூட்டனாய்ஸ்லேருந்து வராரு இல்லையா, ஒரு மொரிஷியஸ்லேருந்து வராரு இல்லையா இந்திய பெருங்கடலுக்குள்ளே, அவரை ஆங்கிலேய பைடன் தடுத்து நிறுத்துறாரு. ஸோ போர் நடக்குது. இருந்தாலும் பைடன் தோற்று போகிறாரு. பைடன் இதில் தோற்றுறாரு. மோர்ஸை சரணடைதாக ஆகிடுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா, மோர்ஸ் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யார் சொல்கிறா அப்படின்னா, அன்வாருதீன் சொல்கிறாரு. இப்போ அன்வாருதீன் உதவி அவர் நாடுறாரு, என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் சென்னையை டியூப்லே கைப்பற்றுறாரு. அந்த டைமில் சென்னையை கைப்பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சென்னையை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி டியூப்லே சொன்ன வாசகம் என்னடான்னா, நான் சென்னையை நான் வின் பண்ண உடனே அன்வாருதீன் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆங்கிலேயக்காரனை மட்டும் எப்படியாவது வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. டியூப்லே அதே மாதிரி சென்னையை கைப்பற்றுறாரு 1746. இந்த போருடைய ஸ்டார்டிங்கில் 1746 டியூப்லே சென்னையை கைப்பற்றுகிறார்.
சென்னையில் ஆங்கிலேயருடைய அந்த வாணிபத்தை அடியோடு ஒழிக்கணும், ஒழிச்சுட்டு அந்த வியாபாரத்தையும் பாண்டிச்சேரியில் நடைபெற செய்யணும் அப்படின்னு தான் இவர் விரும்புகிறார். யாருன்னா நம்ம டியூப்லே. ஆனால் டியூப்லே சென்னை வின் பண்ண பிறகு என்ன செய்கிறாருன்னா, அன்வாருதீன் கேட்குறாரு என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் டியூப்லே மறுத்துறாரு. அன்வாருதீன் கேட்ட பொழுது டியூப்லே வந்து சென்னை ஒப்படைக்க மறுக்கிறாரு. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அன்வாருதீன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பையன் மாப்பூஸ் கான் இருக்கார், இந்த மாப்பூஸ் கான் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ அந்த அடையார் போர் அதான் கான்செப்ட். ஏன்னா அந்த மாப்பூஸ் கானுக்கும் நம்ம டியூப்லேவுக்கும் நடந்த போர் தான் அடையார் போர் 1746. இது ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. அடையார் போர் நடைபெற்ற ஆண்டு 1746. அடையார் வீரர் யாருன்னா டியூப்லே தான். ஏன்னா டியூப்லே தான் வின் பண்ணுவார் இதில். ஸோ அன்வாருதீனுடைய மகன் மாப்பூஸ் கான் என்ன பண்ணுறாரு, தலைமையில் ஒரு 10,000 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு படையை வந்து ஆற்காட்டிலேருந்து சென்னைக்கு போகிறாரு. இப்போ நவாபுடைய படைகள் வந்து புனித சார்ஜ் கோட்டை சுற்றி வளைச்சிரும். ஏன்னா வின் பண்ணுறதுக்கான பிளான் வரும். ஆனால் சென்னையினுடைய அடையாறு நதிக்கரையில் சாந்தோம்ங்கிற பிளேஸில் இந்த கர்நாடக நவாப் அன்வாருதீன் இருக்கார்ல, அவருக்கும் அந்த ஃப்ரெஞ்சு படைக்கிடையே போர் நடக்கும். அன்வாருதீன் வந்து ஆங்கிலேயக்காரன் உதவியை நாடுறாரு திரும்ப. ஏன்னா அவன் தான் டியூப்லே இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதால திரும்பவும் இங்கிலீஷ்காரன் ஆங்கிலேயரோட உதவியை அன்வாருதீன் நாடுறாரு. கேப்டன் பாரடைஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃப்ரெஞ்சு படைக்கு தலைமை தாத்திருந்தார். அந்த கேப்டன் பாரடைஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்வாருதீன் மகன் இவர் மாப்பூஸ் கானை வின் பண்ணிடுவார். சின்ன படை தான் இவருது, ஆனால் தோக்கடிச்சிருவார். இது புனித சாந்தோம் சண்டைன்னு பேர். இந்த பேர் வந்து புனித சாந்தோம் சண்டைன்னு சொல்லுவாங்க. இது அடையார் போர். இந்த போரில் தான் வின் பண்ணுறாரு, டியூப்லே வின் பண்ணுறாரு. நல்லா பயிற்சி பெற்ற ஃப்ரெஞ்சு படை தான் இந்திய படையை வெற்றி பெற்றது. மேலாண்மையான நிகழ்வு தான் அது, மிக முக்கியமான நிகழ்வு அது. அப்போது ஆங்கிலேய தளபதி ஒருத்தன் பாஸ் கவான் அப்படிங்கிற இருக்கார். பாஸ் கவான், ஆங்கிலேய தளபதி பாஸ் கவானுங்க ஒருத்தர். அவர் பாண்டிச்சேரி முற்றுகிறார். நீ சென்னை வின் பண்ணிட்டியா, அடையார் வின் பண்ணிட்டியா, நான் பாஸ் கவானுங்கிறவன் பாண்டிச்சேரியை முற்றுகிறான். இப்போ நெருக்கடியான சூழல் டியூப்லேக்கு ஏற்படுது. அப்போ டியூப்லே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒய்ஃபு அவங்க துணையோட பாண்டிச்சேரியை திரும்ப வின் பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. இப்படி பிரச்சனை அதிகம் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா, 2 பேர்த்து உடன்படிக்கை ஏற்படுது. அவங்கவுங்க இடத்த கொடுத்துருங்கிற மாதிரி. ஃப்ரெஞ்சுக்காரர் நவாபுக்கு ஒரு 40,000 ரூபா மதிப்புள்ள பரிசுலாம் வழங்கி ஆங்கிலேயருக்கு வழங்க இருந்த உதவியெல்லாம் திரும்ப பெற செஞ்சுட்டார். ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க, நவாபு என்கிட்டே இருந்துருங்கிற மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரரு பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா, இந்த போர் வந்து அந்த கர்நாடக போர் இருக்கு இல்லையா, அந்த போர் முதலாம் கர்நாடக போர் யார் வின் பண்ணான்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் வெற்றி பெற்றனர். இதில் உடன்படிக்கை ஒன்று ஏற்படும். அந்த உடன்படிக்கையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐலா-சாப்பிள் உடன்படிக்கை. முதல் கர்நாடக போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரர் தான். முதல் கர்நாடக போரில் வந்து எந்த உடன்படிக்கை ஏற்பட்டது 1748 ஐலா-சாப்பிள் உடன்படிக்கை. ஐலா-சாப்பிள்ங்கிறது முதல்ல என்னென்னா ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு இடம். ஓகேவா? இந்த உடன்படிக்கை 2 பேர்த்துக்கு நடந்தது, ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும். இந்த போரினுடைய விளைவுகள் பற்றி என்ன நடக்குன்னா, சென்னை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. யாருக்கிட்டனா ஆங்கிலேயருக்கு திரும்ப கொடுத்துருவாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. ஆனால் அதுக்கு ஈடாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து வட அமெரிக்காவில் இருக்கிற லூயிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்த வந்து ஃப்ரெஞ்சுக்காரருக்கு கொடுப்பதாக ஒத்துக்குவாங்க. இப்போ இதன் அடிப்படையில் தான் முதல் கர்நாடக போர் முடிவடையும். வாரிசுரிமை போர் தான் இதை தீர்மானிச்சிருக்கு. இந்த முடிவை யார் தீர்மானிச்சுன்னா, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் தீர்மானிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. நன்றி.